ஹே காய்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி பாயசம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கணும். அடுத்து ஒரு ½ லிட்டர் பால் எடுத்து நம்ம காய்ச்சிக்கலாம். சிம்லேயே வச்சு காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிக்சர் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆயிடும். ஸோ அதனால் நல்லா கலக்கிட்டே இருங்க. அடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை பிடிக்கும்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் கலர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் நான். அண்ட் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சை ரெண்டையுமே நம்ம அதில் வறுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைஸ், மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.